ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓ மை காட் அப்படின்னு தான் இருக்குது. விஜய் இந்த மாதிரி எமோஷ்னல் ஆவார் அப்படின்னு எதிரே பார்க்கலங்க. பயங்கரமாக ஆயிட்டாரு. அப்படி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் தான். அப்பா, எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பார்த்த உடனே அவர் ஷாக் ஆவார், அதிர்ச்சி ஆவார் அப்படிங்கிறதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் விஜய் லவ் பண்ணியிருக்காரு. வெண்ணிலாவை விஜய் லவ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா காவேரி திக்குமுக்காடி போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல கங்கா அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. வார்த்தையே இல்லை. தாத்தா பாட்டி அவங்களாலையும் பேச முடியல. என்னடா இப்படி வந்துட்டாலே அப்படின்னு யோசிப்பாங்களா, அப்பாடா வந்துட்டா அப்படின்னு யோசிப்பாங்களா? தாத்தா விஜய்கிட்ட போயிட்டு தாத்தா அங்கே பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுகும்போது தாத்தா விஜய்கிட்ட போய் என்ன சொல்கிறார், அழுகாதப்பா விடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. முடியல, அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறமா காவேரிகிட்ட கேட்குறாரு, என்ன ஆச்சு, எப்படி இவளை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே ராகினியும் அஜய் வந்துட்டாங்க. சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும், காவேரியோட பிறந்த நாள் அன்னைக்கே எங்களுக்கு தெரியும், நாங்கள் காவேரி கிட்ட சொல்லிட்டோம், காவேரி உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு அது வேற ஏற்றி விடுறாங்க. காவேரி கிட்ட போகல, எப்படி இவப்போ இப்படி இந்த மாதிரி ஆனா எப்படி நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அஜய் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. காவேரி பக்கம் வரவே இல்லை விஜய். காவேரி சொல்லலைன்றத அவர் திட்டுவாரா, இல்லை ஏன் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லுவாரா, இல்லை என்ன சொல்லுவார்னு ஒன்றும் புரியலை. ஒரு ரியாக்ஷனை பார்த்தா பயமாக இருக்குது. காவேரி என்ன பண்ணுவாங்க, விஜய் வெண்ணிலாவை பார்த்து அவன் பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படிங்கிறத அஜய் உடைச்சிட்டார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சா, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெண்ணிலாவை சரி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவார் வீட்டிலே வச்சு. அப்போ காவேரி என்ன செய்வாங்க, பயங்கர கஷ்டங்க காவேரியோட நிலமை.